ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா கிராஸ் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கனாக்கா இதோட ப்ரீவியஸ் வீடியோ வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பேசிக் ஆரியன்ட் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? இன்றைக்கி கிராஸ் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 லைன் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு த்ரெட் எடுக்கிறோன்னாக்கா பக்கத்தில் ஒரு சின்னது செயின் போட்டுக்கணும். செயின் போட்டுட்டு நம்ம கிராஸாகவே செயின் போட்டுட்டு ஒரு லாக் கொடுக்கணும். இது வந்து பக்கத்தில் கொடுக்கணும், இது இந்த சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்றதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொடுக்குறதுனால உங்களுக்கு கிராஸாகவும் வரும், அப்புறம் ஸ்டிச்சு கரெக்டாக வரும். ஓகேங்களா? நீங்கள் 2 இடத்துல ஸ்ட்ரைட்டாக லாக் கொடுத்தீங்களாக்கா உங்களுக்கு ஸ்டிச்சு கரெக்டாக வராது. அதனால இப்போ மேல் பக்கம் போக சொல்ல மேலே கொடுங்க, கீழ்ப்பக்கம் வர சொல்ல வந்து பக்கத்தில் கொடுங்க ஸ்டிச்சு. ஓகேங்களா? இப்போது இங்கே கொடுக்கக்கூடாது, தப்பு. இந்த பக்கத்தில் தான் நீங்கள் வந்து சின்னது லாக் கொடுக்கணும். மேல் பக்கம் வர சொல்ல மேலே லாக் கொடுங்க, கீழ்ப்பக்கம் வர சொல்ல கீழே பக்கத்தில் லாக் கொடுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நம்ம ப்ளவுஸ்லலாம் லோட் ஸ்டிச் பண்ணோன்னாக்கா அதில் தான் பண்ணணும். ஓகே, என்னோடய ஃப்ரீ கிளாஸுக்கு ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், க்ராஸாக எடுக்கிறோம், பக்கத்தில் ஒரு லாக், அப்படியே கீழே எடுக்கிறோம், சைடில் கொடுக்குறோம் பாருங்கள், சைடில் லாக் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், சைடில் கொடுங்க. இப்படியும் மேல் பக்கம் வர சொல்ல அதுக்கு மேலேயே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ டவுனில் வந்துட்டு பக்கத்தில் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாட் லோடு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? பாருங்கள், லாக், அப்படியே டவுனில் வந்து ஒரு செயின், பக்கத்தில் லாக், அகெயின் செயின், 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு, அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெரியலனாக்கா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் கேளுங்க. ஓகேங்களா? என்னோடய ஃப்ரீ கிளாஸுக்கு ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர், உங்கள் ஊர் போட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இதுக்கு ஒரு சின்னதாக அமௌண்ட் ஒன்று பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது புரியும். லாக் போடுங்க இந்த இடத்துல, அப்படியே டவுனில் வந்துட்டு செயின் பக்கத்தில் லாக் போடுங்க. மேல் பக்கத்தில் வந்து மேலே லாக் போடணும், கீழே வந்து பக்கத்தில் லாக் போடணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அந்த லோடிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஷேப்பு, டிசைன்ஸு எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஒரு டைம் ஒர்க் பண்ணிவிட்டு வரலன்னு சொல்லாதீங்க. சில்க் த்ரெட் வந்து கட் ஆகும், பிசுறு மாதிரி வரும், அந்த மாதிரி எல்லாம் கூட வரும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீங்களே ஹேண்ட்லிங் கரெக்டாக பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? செயின் போட்டுட்டு பக்கத்தில் லாக்கு, அகெயின் மேலே வரீங்க, செயின் போடுறீங்க, மேல் நோக்கி ஒரு லாக், இது வந்து பக்கத்தில் லாக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டோன்னே நீட் ஃபினிஷிங்காக வரும் உங்களுக்கு. நீங்கள் எங்கே எண்ட் பண்ணணுமோ கரெக்டாக வருது பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்றதை மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் ஆனவொடனே என்ன பண்ணணுன்னாக்கா இது சுற்றி பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம், இல்லைன்னா செயின் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் பீட்ஸ் கொடுத்து தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி பீட்ஸ் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி லோட் பண்ணிக்குவீங்க. நீடலில் லோட் பண்ணிவிட்டு த்ரெட் எடுத்து 2 த்ரெட்டாக 2 பீட்ஸாக போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? பீட்ஸை தள்ளி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்துட்டு செயின் போட்டிருப்போம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க.
ஆனால் சில டைமில் நீங்கள் செயின் சரியாக போட்டிருக்க மாட்டீங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பாருங்கள் பீட்ஸு ஜம்ப் ஆகும். அப்புறமேட்டு நீங்கள் ரன்னிங்லேயே ஸ்டிச் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. பார்த்தாக்கா சென்டரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஸ்டிச்சு கரெக்டாக போட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்டார்டிங்கில் கரெக்டாக இருக்கும், லாஸ்ட்லேயே கரெக்டாக இருக்கும், சென்டரில் உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் செயினை வந்து க்ளீனாக போடணும். நீங்கள் பஞ்ச் பண்ணி நீங்கள் பீட்ஸ்லேருந்து எடுக்க சொல்ல வந்து பர்ஃபெக்டாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் இழுத்து கூட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் வந்துச்சு, த்ரெட்டு உள்ளே போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் இழுத்துட்டாதீங்க. நிதானமாக இழுத்துட்டு 2-3 பீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? சில டைமில் வந்து நீடல்லேருந்து த்ரெட்டு வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணோன்னாக்கா உங்களுக்கு வந்து பீட்ஸ் 2-3 ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஷார்ப்னஸ்ஸாக நம்மளுக்கு வரணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா இப்படி ஸ்டிச் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஷேப் தெரியாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பீடை வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் வந்து மேலே பார்த்த மாதிரி ஒரு செயின் போட்டுக்கணும். ஷார்ப்புக்கு செயின் போட்டுட்டு அப்படியே கீழே த்ரெட் எடுத்துகிட்டு வந்தீங்களாக்கா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த ஷேப்பில் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ த்ரெட்டை பீட்ஸை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. கையில் நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல பண்ணுங்கள், அதுக்குள்ளே லோட் பண்ணிவிட்டு கையிலேருந்து பீட்ஸை தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச்சஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபுல் ஒர்க் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படின்ட்டு. நான் ரொம்ப காட்டினேனாக்கா உங்களுக்கு வீடியோ வந்து லென்த்தி ஆகிடும். அதனால நான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். இதே மாதத்தில் நீங்களும் ஒர்க் பண்ணிக்கிங்க. எல்லாத்துலேயும் இருக்குங்க. சின்னதாக ஒரு குட்டி மேங்கோ தான் போட்டுருக்கேன். இது ரொம்ப குட்டிஸாக இருக்கும் இந்த மேங்கோ. ஸோ நான் அப்படி தான் போட்டிருக்கேன். இப்போ இது எப்படி நீங்கள் ஃபில் பண்ணனாக்கா இப்போ திலகம் போட்டு க்ராஸில் ஃபில் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் க்ராஸாக தான் நீங்கள் எடுக்கணும். இங்கே ஸ்ட்ரைட்டாக எடுக்கக்கூடாது. க்ராஸாக எடுத்து நீங்கள் வந்து ஃபில்லிங் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் கிராஸ் ஃப்ளாட் லோட் ஸ்டிச். ஓகே, பாருங்கள் எப்படி ஃபில்லிங் கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ உள்ள செயின் லாக்கு, செயின் அண்ட் லாக், செயின் லாக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னாக்கா பீட்ஸை சுற்றி வந்து நீங்கள் செயின் போட்டுக்கணும். ஸோ எண்ணட் வந்து பர்ஃபெக்டாக போட்டுங்க. சரியாக போடலனாக்கா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது, அவுந்துட்டு இருக்கும். நீங்கள் போட்டிருப்பேன்னு நினைப்பீங்க, ஆனாக்கா அது போட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால நீங்கள் க்ளீனாக பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி ஒரு அவுட்லைன் வந்து செயின் கொடுத்துக்குங்க. இது ரொம்ப குட்டிஸ் மேங்கோவாக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய மேங்கோவாக போட்டுட்டு திலகம் ஷேப்பில் ஃப்ளவரில் எல்லாம் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக தரும். ஸோ எண்ணாட் போட்டோடனே உங்களுக்கு கொஞ்சம் த்ரெட்டு தெரியுதுன்னா அந்த த்ரெட்டை வந்து பிரேமு கீழே நீடலை விட்டு இழுத்து விட்டுடுங்க, உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இதை ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேப்பில் ஒர்க் பண்ணுங்கள். நான் 2-3 ஷேப்பில் காட்டுறேன், நீங்கள் அந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னோடய ஃப்ரீ கிளாஸுக்கு ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது மேங்கோ ஷேப்பில் பண்ணுறீங்க, கிராஸாக பண்ணுங்கள். தெரியல உங்களுக்கு, பாருங்கள் இப்போ தெரியும். அப்படியே திலகம் ஷேப்லேயும் நீங்கள் அதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், ஃப்ளவர்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் அனுப்புங்க. சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.